எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, பாப்பிலோனுங்கிற ஒரு வெறித்தனமான பிரிசன் எஸ்கேப் மூவியை தான் பார்க்க போறோம். அதாவது இதோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ கொலை பண்ணிட்டான்னு சொல்லி செய்யாத தப்புக்கு அவனுக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்து ஒரு பயங்கரமான பிரிசன்ல வந்து அடைச்சு வைக்கிறாங்க. அங்க ஒன்னும் சும்மாலாம் இருக்க முடியாது. டெய்லியும் நிறைய கல்லு சொம கொண்டு இந்த மாதிரி டெய்லியுமே வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஐயோ நம்மளால இங்கெல்லாம் இருக்க முடியாதுன்னு நினைச்சு தப்பிக்கணும்னு நினைச்சா சுத்தியும் கடலு. அதையும் மீறி தப்பிச்சு ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ்ட பிடிபட்டோம்னா 2 வருஷம் 4 செவத்துக்குள்ள தனிமைப்படுத்தப்பட்டு உணவு ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்து மனநல பாதிக்கப்படுற அளவுக்கு ரொம்பவுமே கொடுமைப்படுத்துவாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமா வெளியே வந்து திரும்பவும் தப்பிக்கணும்னு நினைச்சா 5 வருஷம் அந்த ரூமுக்குள்ள வச்சு பயங்கரமா கொடுமைப்படுத்துவாங்க. அதுல இருந்து சப்போஸ் அதையும் மீண்டு உயிரோட வந்தா டிவில் ஐஸ்லாண்டுங்கிற ஒரு பயங்கரமான தீவு, நடுக்கடல்ல இருக்கிற தீவுல போயிட்டு விட்டுருவாங்க. அங்க போலீஸ்காரங்க அவங்க எல்லாம் யாருமே கிடையாது. கைதியை விட்டுட்டு அவங்க படகுல வந்து கிளம்பிடுவாங்க. இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா கூட தப்பிக்க முடியாது. ஏன்னா சுத்திலும் பயங்கரமான சுறாக்கள் தான் இருக்கும். அதுவும் பசியில வாட இந்த தீவுக்குள்ள இவங்களுக்கும் சாப்பிட இல்லாம பசியில வாட இப்படிதான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. டே ராஜு அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஹீரோ தப்பிச்சானா இல்லையாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க நம்ம ஹீரோ தப்பிச்சா. ஆனா நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுங்கிறத இந்த படத்துல விலாவரியா பாத்துருவோம். அதை விட முக்கியமானது இந்த படத்தை வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வச்சுதான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு டோர்ல ஒரு சின்ன கதை ஓபன் பண்ணி விடுறாங்க. அப்போ அந்த 4 செவத்துக்குள்ள இருக்கிற கைதியுமே அப்படியே அந்த ஹோல் வழியா தலையை மட்டும் வெளியே நீட்டுறான். யாடா ராஜு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் யாருங்கிறது நமக்கு லாஸ்ட் தெரிய வரும். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா ஸ்டார்டிங்ல ஒரு வீட்டுக்குள்ள இங்க ஒருத்தன் லாக்கரையுமே ஓபன் பண்ணிட்டு இருக்கான். ஓபன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவனுமே அப்படியே கீழே இறங்கி வந்து நிக்கிறான். பாத்தீங்களா, இவன் தான் நம்மளோட ஹீரோ. இவன் பேரு வந்து பாப்பிலோன். இவனுமே அங்க இருந்து அப்படியே பையன் நடந்து ஒரு கிளப் மாதிரியான ஒரு இடத்துக்கு போறான். அங்க போயிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோக்கு சம்பந்தப்பட்ட அவன் கூட இருக்கிற இன்னும் நிறைய கும்பல்லாம் இருக்குது. அதுல ஒரு கிழட்டு பையலுமே பாபி நீ வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தனை நாயடி தர்மடி அடிச்சிருக்காங்க. அவனை போய் காமிக்கிறான். இவன் யாருன்னு தெரியுமா பாபி? இவன் வந்து போலீஸுக்கு வந்து ஹெல்ப் பண்றான், உளவு பாக்குறான், நம்மளை காட்டி கொடுக்கறதுக்காண்டியே இவன் இருக்கான். இவன் பேரு வந்து ரோலண்ட் லெக்ராண்ட். இவனை அடிச்சாச்சு பாபி, இதுக்கப்புறம் இவன் நம்ம கிட்ட வாலாட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ பாபிலோன் வந்து வெளியே போனதும் அவனுக்கு நிறைய குட்டி குட்டி டைமண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இது உனக்கான கிஃப்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கொடுக்குறாங்க. ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய திருட்டு கும்பலுக்கு திருட்டு வேலை பாக்குற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் நம்ம ஹீரோ. அதாவது நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல ஒரு லாக்கரை ஓபன் பண்ண பாத்தீங்களா, இந்த மாதிரி லாக்கரை ஓபன் பண்றதுல இவன் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். சின்ன சின்ன பொருள் எல்லாம் திருட்டு வந்து இவன்கிட்ட கொடுப்பான். இதுதான் இவனோட வேலையே. இப்போ அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு பொண்ணோட இருக்கான் பாத்தீங்களா, இது வந்து நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் தான், அதாவது லவ்வர். இங்க பாருமா உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் எடுத்து வந்திருக்கேன், என்ன கிஃப்ட்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஓபன் பண்ணி பாக்குறான். அதுக்குள்ள பார்த்தா சின்ன சின்ன டைமண்ட். இதை பார்த்து வாயடைச்சு போயிடுறா. பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறது நமக்கு தெரியும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிடிக்கும்ட்டு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு சைடுல அந்த கும்பலை சேர்ந்த ஒருத்தனுமே வெளியே வந்து நம்ம ஹீரோவோட லவ்வர் இவங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டு அவனுமே வந்து போயிடுறான். ஆனா அவன் பார்த்ததா நம்ம ஹீரோ பார்க்கல. இவங்களுமே அப்படியே அங்க இருந்து பையா நடந்து எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஒரு கூட்டத்துக்குள்ள நிறைய மேஜிக் எல்லாம் பண்றாங்க. அதையுமே சுவாரஸ்யமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இவங்களுமே தூங்கி எழுந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போ கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. என்னடான்ட்டு நம்ம ஹீரோவுமே போய் ஓபன் பண்ணா அங்க நிறைய போலீஸ்காரங்க. அவங்க உள்ள வந்ததுமே ரோலாண்ட் லெக்ராண்ட்னு ஒருத்தனை கொலை பண்ணிட்ட, நீ தான் நேத்து நைட்டு கொலை பண்ணேன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒருத்தன் சாட்சியும் சொல்லிட்டான், உன்னதான் சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மிரண்டு போன நம்ம ஹீரோவுமே நான் எப்போ கொலை பண்ணா, நேத்து நைட்டு முழுக்க இவ கூட இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் ஒத்துக்கல. இல்லப்பா உன கைது தான் பண்ண போறான் வான்னு சொல்லிட்டு கொத்தா பிடிச்சு தூக்கிட்டு போறாங்க அவனை. யோ விடியா ட்ரெஸ் ஆகுது போட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அதெல்லாம் கேட்க மாட்டேன், ட்ரெஸ் தானே உனக்கு, ஜெயில நிறைய ட்ரெஸ் இருக்குது வா அப்படின்ட்டு கூட்டி போறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட லவ்வர் கதறிக்கிட்டு இருக்கா, சார் பாபி எதுவுமே பண்ணல, பாபி நேத்து நைட்டு முழுக்க என் கூட தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனை லிப்ட்ல தூக்கி போட்டு அவனையுமே கொண்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை ஜெயில தான் அடைச்சு போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காண்டி அவனோட லவ்வருமே வந்து உள்ள போறான். நம்ம ஹீரோ பக்கத்துல போனதுமே ரொம்பவுமே அழுதுகிட்டு பாபி என்ன மன்னிச்சிரு, உனக்கு இப்படி ஆயுள் தண்டனை தருவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல, ஆனா கண்டிப்பா கோர்ட்ல மேல்முறையீட்டு பண்ணி உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே கண்டிப்பா நான் வெளியே வந்ததும் என் மேல வந்து பொய் சாட்சி யாரு சொன்னதுன்ட்டு அவங்கள கண்டிப்பா கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல டைம்லாம் முடிச்சு பார்க்க வந்தவங்க எல்லாருமே வந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட லவ்வரையுமே அப்படியே கொத்தா தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு 2 ஹார்ட் உடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. இப்படி அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோவா இருக்கட்டும், நம்ம ஹீரோ மாதிரி நிறைய கைதிகள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தையுமே ஒரு இடத்துக்கு கூட்டி போறாங்க. அங்க போயிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் வரான் பாத்தீங்களா, இவன் பேரு வந்து ஜூலோ. இவனுமே நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்னோட பேரு வந்து ஜூலோ, நான் உன்னை ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம போலீஸ் ஜெயில இருந்தப்போ நான் உன்னை பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம பாபியுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த ஜூலோவுமே சும்மா இல்லாம இங்க பாரு பாபி நீ தப்பிக்கணும்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க, அந்த ஒருத்த உட்காந்துருக்கான் பாத்தியா கண்ணாடி போட்டு, இவன் பேரு வந்து டேக்கா. இவன் வந்து கள்ள நோட்டு தயாரிக்கிறவன். நிறைய பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் ஏமாத்தி நிறைய பணங்களை வந்து இவன் பதுக்கி வச்சிருக்கான். அது மட்டும் கிடையாது, நம்ம போற ஜெயிலுக்குள்ளயுமே இவனுக்கு நிறைய பணங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜூலோ. இதை கேட்ட பாப்பியுமே அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் செக் பண்றாங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே உட்கார வச்சு அந்த ஜெயில உள்ள ஆபீசருமே நல்லா கேட்டுக்கோங்க எல்லாருமே, இதுக்கப்புறம் நீங்க பிரான்ஸை மறந்துருங்க, நீங்க எல்லாருமே தப்பு பண்ணிருக்கீங்க, இப்ப நீங்க போற பிரிசன் வந்து ஒரு பயங்கரமான பிரிசன், அங்க போயிட்டு தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவோட நிறைய கைதிகள் எல்லாருமே வந்து ஒரு பெரிய கப்பல்ல எல்லாருமே ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னொரு பிரிசன் போறதுக்காண்டி இப்ப எல்லாருமே அவங்க இடத்துல இருக்கும்போது நம்ம ஹீரோ அண்ட் ஜூலோ இவங்க ரெண்டு பேருமே அந்த டேக்கான்னு சொன்ன பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேர்த்த தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே சரி நம்ம போய் பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு டேக்கா பக்கத்துல போயிட்டு, இங்க பாரு என்னோட பேர் வந்து பாபிலோன், உன்னோட பேர் டேக்கான்னு எனக்கு தெரியும், உன்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு எனக்கு தெரியும், உன்னால எனக்கு வந்து ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்குது, அதே மாதிரி என்னாலேயும் உனக்கு ஒரு வேலை ஆகும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம போற பிரச்சனைல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் காசு செலவாகும், அதுக்கு நீ தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், அது மட்டும் இல்ல நீ எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணனா இங்க நிறைய பேர் உன்னை கொலை பண்றதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏன்னு கேட்டோம்னா உன்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நீ நிறைய பணத்தை பதுக்கி வச்சிருக்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு, அதனால உன்னை கொல்றதுக்கு பிளான் பண்றாங்க, அவங்க கிட்ட இருந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன், உன்னை காப்பாத்துறேன் அப்படி மாதிரி சொல்றான். ஆனா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த டேக்காங்கறவனுமே இல்ல எனக்கு இந்த டீல் வந்து எனக்கு ஓகே கிடையாது, நீங்க யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து மறுத்துறான். சரி அதுக்கு மீறி உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாபிலோனுமே போயிட்டு உட்காந்துறான். இப்போ அன்னைக்கு நைட்டு அவங்க இடத்துல இருக்காங்க. அப்போ நம்ம டேக்கான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க கூடயுமே ஒருத்தன் உட்காந்துருக்கான், ஆக்சுவலா அவனோட ஃப்ரெண்டு தான். இப்போ அன்னைக்கு நைட்டு அவங்க வேலையை பார்த்து தூங்கிட்டு இருக்கும்போது டேக்காவுக்குமே ஒரு பயங்கரமா சவுண்ட் கேக்குது. என்னடா சவுண்டுன்னு கண்முழிச்சு பார்த்தா டேக்கா பக்கத்துல அவனோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னேன் பாத்தீங்களா ஒருத்தன், அவனையுமே அங்க உள்ள ஒரு கைதி கத்திய வச்சு குத்தி அவனையுமே கொன்னு அவன் இருக்கிற பணத்தை வந்து எடுத்துட்டு போயிடுறான். இது எல்லாத்தையுமே ரொம்பவுமே பயந்து போயிட்டு என்னமோ இருளடிச்ச மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த டேக்கா. ஆனா கொன்னவன் எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டான். அன்னைக்கு நைட்டு போலீஸ்லாம் வந்து ரெக்கவர் பண்றாங்க எல்லாத்தையுமே. இப்படி அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில டேக்கா ரொம்பவுமே பயந்து போயிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு, இங்க பாரு பாபி, நீ வந்து நேத்து ஒரு டீல் சொன்ன, அதுக்கு நான் ஒத்துக்கிறேன், என்ன வந்து நீ காப்பாத்து, என்ன வந்து நீ பாதுகாத்துக்கோ, நான் வந்து நீ கேட்ட பணத்தை வந்து உனக்கு தரேன், அது எவ்வளவு நாள் சரி நான் தரேன், ஆனா இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது டேக்காவையுமே வந்து நம்ம ஹீரோ ஒரு கனாலா பாத்துக்கிட்டே இருக்கான். டேக்காவோட ஃப்ரெண்ட் நேத்து நைட்டு ஒருத்தன் கொண்டு இருப்பான் பாத்தீங்களா, அவனுமே இன்னைக்கு நைட்டு நம்ம டேக்காவுமே வந்து கொலை பண்ண வரும்போது நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அதனால அந்த ஒரு குண்டனையுமே கலட்டு பயலையுமே வெளுன்னு வெளுக்குறான், அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சு விடுறான், மூஞ்ச பொத்திக்கின்னு கும்முன்னு கும்முறான், கத்தியெல்லாம் வச்சு குத்துறான். இப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்களுமே ஒரு கட்டத்துல வந்துடுறாங்க, எல்லா பக்கமும் புகையை அடிச்சு விட்டு நம்ம ஹீரோயுமே வாடா சொல்லன்ட்டு அப்படி துணுக்கா தூக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா நம்ம ஹீரோவை கட்டி போட்டு உரின்னு உரிச்சிருக்காங்க, தண்ணி கூட குடுக்கறது நாய் மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க, அந்த அளவுக்கு ரொம்பவுமே ஒரு அடிமைத்தனமா தான் வச்சிருக்காங்க இவங்க. ஆக்சுவலா இன்னும் இவங்க போக வேண்டிய பிரச்சனைக்கே போல கப்பல்ல வச்சே இதெல்லாம் நடக்குது. இப்ப அங்க கட் பண்ணா அந்த போக வேண்டிய பிரச்சனையுமே வந்ததுனால எல்லாருமே வரிசையா இறங்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கூட ஜூலன் ஒருத்தர் இருந்தான் பாத்தீங்களா, அவனுமே பாபி நான் இப்பவே தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணாதான் தப்பிக்க முடியும், ஏன்னா இந்த கூட்டத்துக்குள்ள என்னால தப்பிக்க முடியாது, தனியா இருக்கும் போது என்னால தப்பிக்க முடியும், அதனால என்னோட கால்ல கோட போட்டு நான் வந்து கீழே குதிக்க போறேன், என்ன வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போவாங்க, கூட்டி போயிட்டு தனியா இந்த பிரச்சனை கூட்டி வரும்போது அவங்க நான் தப்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலன் சொன்ன பாத்தீங்களா, அவன் கால்ல அவனே வந்து கத்திய வச்சு வெட்டிக்கிறான். வெட்டிட்டு எல்லாருமே கப்பல்ல இருந்து கீழே இறங்கும் போது அந்த ஜூலோங்கிறவனுமே வந்து வீம்புக்குனே கீழே விழுந்து அவன் காலை உடைச்சிக்கிறான். உடைச்சிட்டு ஐயோ எனக்கு கால் உடைஞ்சிருச்சு, எனக்கு காப்பாத்துங்க கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ டாக்டர்ஸ் எல்லாமே அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வரக்கூட்டும் டேக்கா வரக்கூட்டும் இவங்க கூட நிறைய கைதிகள் எல்லாருமே அந்த பிரிசனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க உள்ள பெரிய ஆபீசர் இருப்பாங்க பாத்தீங்களா வார்டன், அவனுமே இங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா தப்பு செஞ்சிருப்பீங்க, ஆனா அந்த தப்பை இங்க பண்ணணும்னு நினைக்காதீங்க, அதுவும் இல்லாம தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா இங்க இருந்து தப்பிக்க முடியாது, இங்க இருந்து தப்பிச்சா இங்க நிறைய பசியோட சுத்திக்கிட்டு இருக்கிற சுறாக்கள் வந்து இருக்குது, அவங்ககிட்ட சிக்கினீங்கன்னா நீங்க வேட்டையாடிடுவீங்க, அது மட்டும் கிடையாது உங்களுக்கு இங்கேயுமே சாப்பாடு கம்மியா தான் தருவோம், பசியில உங்களால தப்பிக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதையும் மீறி தப்பிச்சு இங்க உள்ள ஆபீசர்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் பிடிபட்டீங்கன்னா உங்களை மட்டும் தனியா 4 செவத்துக்குள்ள இருக்கிற மாதிரி உங்களை தனிமைப்படுத்திடுவோம், 2 வருஷம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் 2 தடவை தப்பிக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு 2 வருஷம் கிடையாது, அந்த 4 செவத்துக்குள்ள 5 வருஷம் சரி தண்டனை, அப்படி அந்த 5 வருஷத்துல நீங்க கோமாக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சோடி முடிஞ்சு, அதையும் மீறி நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா காமா இருப்பீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல நான் திரும்பவும் 3வது தடவை தப்பிப்பா அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து பல கிலோமீட்டர் பல மைல் தள்ளி டிவில் ஐஸ்லாண்டுன்னு ஒரு தீவு இருக்குது, அங்க கைதிகள் மட்டும்தான் இருப்பாங்க, சுத்தியும் கடல் மட்டும்தான் இருக்கும், கண்ணு கேட்டு தூரம் கடல் மட்டும்தான், அங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கவே முடியாது, அங்க போலீஸ்காரங்களா யாரும் இருக்க மாட்டாங்க, சாப்பாடு இல்லாம சாக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த வார்டன். இப்போ அங்க இருந்து கிளம்பி இவங்க தங்குறதுக்கான இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் என்னன்னா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க, இன்னொரு பக்கம் இவனுங்களே எல்லாத்தையும் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ டேக்காவையுமே நம்ம ஹீரோ அப்படியே கூட்டி போயிட்டு இங்க பாரு இந்த மூலையிலேயே உட்காரு, எல்லாத்து மேலேயும் ஒரு கண்ணு வச்சிரு, அமைதியாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க ஒருத்தர் இருக்கான், அவங்கிட்ட போயிட்டு இங்க பாரு நான் உனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன், இங்க நம்ம எல்லாத்தையுமே யாரு எந்த வேலை பார்க்கணும்னு நியமனம் பண்ணுவாங்களா அவங்க யாருன்னு தெரியுமா, அவங்க யாருன்னு சொல்லி நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது டேக்காவுமே உள்ள வந்துட்டு ஆமா இவர் சொல்றதை கேளு, நீ யாருன்னு சொன்னா நாங்க உனக்கு காசு தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்குமே வந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே போயிடுறான். இப்ப பாபிக்கும் டேக்காவுக்கும் என்ன பண்றதுன்னு
தெரியாம உட்கார்ந்து முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியே நிறைய கன் ஷூட் சவுண்டா இருக்கட்டும், நிறைய பேர் கத்துற சவுண்ட் இருக்கட்டும், இந்த மாதிரி பயங்கரமா கேட்டுட்டு இருக்குது. அதுல மைக்ல சொல்றாங்க 2 பேத்துல ஒருத்தன் தப்பிச்சிட்டான், ஒருத்தன் பிடிபட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, இது ஜூலோ தான், ஜூலோவோட வேலையா தான் இருக்கும், ஜூலோ கண்டிப்பா தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அன்னைக்கு நைட் அப்படியே தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எல்லாருமே வரிசையா வராங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா வேலைக்கு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பிரிச்சு விடுறதுக்கு தான். அப்படி வரும்போது டேக்கான்னு சொன்னேன் பாத்தீங்களா, டேக்காக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரன் உள்ள இருக்கான். அவங்கிட்ட பேசி, இங்க பாரு உனக்கு நான் நிறைய காசு தரேன், எங்க 2 பேத்த ஒன்னா அனுப்பு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிட்டு 2 பேருமே ஒன்னா போறாங்க. அப்படி போகும்போது இவங்களுக்கு ஆப்போசிட்ல வந்த ஒரு ஆபீசருமே என்னாச்சு 2 பேரும் ஒன்னா போறீங்க, உங்க 2 பேத்தையும் தனித்தனியா பிரிச்சு விடல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்தையுமே தனித்தனியா பிரிச்சு விட்டுறான். ஆனா அந்த நேரத்துல அந்த ஆபீசர் வந்து, சார் இவங்க 2 பேருமே வெவ்வேறு ஆள் தான், இவங்க 2 பேத்த ஒன்னா தான் அனுப்ப சொல்லிருக்காங்க ஆபீசர் அப்படிங்கிற மாதிரி ஆகாத போகாத பொய்யெல்லாம் சொல்லி அவங்க 2 பேத்தையுமே அனுப்பி விட்டுறான். ஆக்சுவலா இவங்க எந்த வேலைக்கு போறாங்கன்னா கல்லு மரக்கட்டை இது எல்லாத்தையுமே கடத்துற வேலை தான். அதாவது 1600 1500 அந்த பிரீடுல ஆங்கிலேயர்கள் வந்து தண்டவாளம் போறதுக்காண்டி எப்படி வந்து கல்லா இருக்கட்டும் மரக்கட்டையா இருக்கட்டும் இந்த வேலையெல்லாம் வந்து பண்ண வச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு வேலையை தான் பண்ண வைக்கிறாங்க உள்ள. இப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாபி டேக்கா இவங்க 2 பேருமே உட்காந்துருக்காங்க. டேக்கா ஒரு பக்கம் டிராயிங் நல்லா வரைஞ்சிட்டு இருக்கும்போது பாபியுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, என்னதான் வரைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு போட்டோவை பார்த்துட்டு இது யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டேக்காவுமே சொல்றான் இது என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி டேக்கா சொல்றான். ஓ அப்படியா, சரி ஓகே, உன்னோட ஒய்ஃப் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கறான். இதை பார்த்த டேக்காவுமே ஆமா நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன், என்ன கிறிஸ்மஸுக்கு முன்னாடி வந்து என்ன வெளியே எடுத்துருவா என்னோட ஒய்ஃப், வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் நான் சுதந்திரமா வாழுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட பாபியுமே நல்லா கேட்டுக்க டேக்கா, நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், இப்போ நீ வெளியே இருக்க, உன்னோட ஒய்ஃப் ஜெயிலுக்குள்ள இருக்கா, இப்போ நீ எவ்வளவு செலவு பண்ணி அவளை வெளியே கொண்டு வருவ அப்படின்ற மாதிரி கேட்கறான். நான் நிறைய செலவு பண்ணுவேனே, எல்லாத்தையும் செலவு பண்ணி அவளை வெளியே கொண்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி அப்படியே அதை ஆப்போசிட்டா போடு, நீ உள்ள இருக்க, இப்போ அவ வெளியே இருக்கா, இப்போ அவ என்ன பண்ணுவா, அவ உன்னை காப்பாத்தலாம் மாட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒரு கேள்விக்குறிதான் இருக்குது. இப்போ போட்டோ எடுத்து தனியா கொண்டு போயிட்டு ஒய்யால அவன் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவே வந்து கரகரன்னு தேய்ச்சி அழுக்காக்குறான். இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு கட்டை கல்லு எல்லாத்தையும் வந்து ஒரு வண்டியில தூக்கி போட்டு அதையுமே வந்து தண்டவாளம் மூலியமா தள்ளிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்படி தள்ளிட்டு போகும்போது நம்ம டேக்கா வந்து ஒரு பண பண்டல் வந்து வச்சிருப்பான். அந்த பணமுமே வந்து கீழே விழுந்திருக்கும், அது காணாம போயிருக்கும். இதை பார்த்து பாபி பாபி பணம் காணாம போயிருச்சு, பணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, அடங்கொப்பத்தா இது எனக்கு தேவையான காசுரானா, தப்பிச்சு போக வேண்டிய தேவையான காசுரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வெறி கொண்டு தேடுறாங்க. இப்படி தேடினே இருக்கும்போது ஒரு பக்கம் என்னன்னா இவங்க கூட வேலை பார்க்குற இன்னொருத்தனுமே கத்த ஆரம்பிச்சிடறான், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்கடா பின்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்கன்னு கத்த ஆரம்பிச்சிடறான். இன்னொரு பக்கம் பயங்கரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் ஆபீசருமே வந்துடுறாங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம பாபியுமே அந்த பண பண்டலை வந்து கையால எடுத்துறான். எடுத்ததை கூட டேக்கா கிட்ட சொல்லாம தான் இருக்கான். இன்னொரு பக்கமே போலீஸ்காரங்க எழுந்து வேலைய பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களுமே தள்ளு வண்டியை தள்ளினே போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல அமெரிக்க பொண்ணுங்க எல்லாருமே வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது அந்த வண்டியுமே வந்து சேத்துல மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை எல்லாத்தையுமே இவங்க கொண்டு போற தள்ளு வண்டி இருக்கு பாத்தீங்களா, அதுல உள்ள மரக்கட்டையெல்லாம் எடுத்துட்டு அதுல உட்கார வச்சு இவங்க 2 பேரும் தள்ளிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுங்க கூட ஜெயில சேர்ந்த ஒருத்தவனுமே இருக்கான் ஆபீசர். ஆக்சுவலா இவன் என்ன பண்றானா கடலோரமா இந்த போலீஸ்காரங்களுக்கு தேவையான போட்டு எல்லாமே செஞ்சு கொடுப்பான். அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோவுமே, சார் வணக்கம், நீங்க போட் எல்லாம் செய்யறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு வந்து நீங்க போட்டு செஞ்சு தர முடியுமா, உங்களுக்கு வந்து நான் $2000 தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோ. இதை கேட்டும் எந்த ஒரு பதிலும் சொல்லல அந்த போட்டுக்காரன். சரி ஓகே உங்களுக்கு $4000 தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இதை பார்த்து அந்த போட்டுக்காரனுமே எனக்கு $5000 வேணாம், எனக்கு $10,000 வேணும், நான் உனக்கு போட்டு செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுக்கு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான், அந்த போட்டுக்காரனும் ஒத்துக்கிறான். ஒரு பக்கம் இப்படியே பேசினே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ டேக்கா இவங்க எல்லாருமே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள நிறைய பேர் உள்ள நுழையறாங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவையும் டேக்காவையும் கொல்றதுக்காண்டி தான். ஏன்னா இவங்க கிட்ட பணம் இருக்குது, அதனாலதான். இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே டேக்கா கொஞ்சம் தயாராயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு மேல ஒரு வாளி இருக்கும், அந்த வாளி அப்படியே கலட்டி அந்த நிறைய கைதிகள் பக்கத்துல வரும்போது அந்த வாளியை வச்சு அடிச்சு துவம்சம் பண்ணி பொல பொலன்னு பொழப்பான். கத்தியை வச்சு குத்த வந்தாலும் பரவாயில்ல, சேர்ல போட்டு கை காலெல்லாம் உடைச்சு விட்டுருவான் நம்ம ஹீரோ. இந்த ஃபைட் சீனை படத்துல பார்க்கும்போது வேற ரகமா இருக்கும். இப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் அலாரமும் அடிக்க ஆரம்பிச்சிருது. எல்லாத்தையுமே அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் இங்க இருந்து நம்ம வேமா கிளம்பணும் டேக்கா, இல்ல நம்ம தான் இவங்களை அடிச்சோன்னு சொல்லிட்டு இந்த லூசு பையலுக்கு நமக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருவாங்க வான்ட்டு இவங்களுமே குளிச்சுட்டு அங்க இருந்து நடந்து கிளம்பிடுறானுங்க. இப்போ அன்னைக்கு நைட் அப்படியே தூங்கினே இருக்கும்போது டேக்காவுமே நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து, பாபி நானும் உன் கூட வந்துடுறேன், என்ன கூட்டி போயிரு, இது வந்து சேஃபா எனக்கு தெரியல, நான் வந்து உன் கூட தப்பிச்சு வெளியே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பாபியுமே சரி ஓகே தப்பிச்சிடலாம், ஆனா நான் சொல்லும் போது நீ ரெடியா இருக்கணும், உடனே வந்து என் கூட தப்பிச்சு ஓடி ஆந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க வந்து முடிவெடுத்துக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில எல்லாத்தையுமே வரிசையா உட்கார வச்சிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா அங்க உள்ள வார்டனுமே சொல்றாரு, எல்லா கைதிகளும் நல்லா கேட்டுக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 கைதியை வந்து தப்பிச்சாங்க, அதுல ஒருத்தனை பிடிச்சிட்டோம், இன்னொருத்தன் வந்து தப்பிச்சிட்டான்னு சொன்னோம், ஆனா அந்த தப்பிச்சவனையுமே பிடிச்சிட்டோம், ஆனா அவன் 2 போலீஸை வந்து கொன்னுட்டான், அதனால அவனுக்கு இப்ப தூக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி வார்டன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த தப்பிச்சு போனவனையுமே கூட்டி வராங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஜூலோ. இவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோ மிரண்டு போயிட்டு அவனுமே எழுந்து நின்றுறான், என்னது இவனுக்கு தூக்கு தண்டனையா அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோ எழுந்து நின்று அடுத்த செகண்ட்
செகண்ட் அவனை முட்டிகாலே அடிச்சு உட்கார வச்சிடறாங்க போலீஸ்காரங்க. இப்போ ஜூலோவையுமே கூட்டி போயிட்டு கழுத்தை வெட்டுற மிஷின்ல அவனை படுக்க போட்டு ஃபாஸ்டா ஒரு கத்தி வந்து கழுத்தை துண்டா வெட்டுது. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு போச்சு. அதாவது அந்த காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி நிறைய கொடுமைலாம் நடந்திருக்கும் பாத்தீங்களா, அது அப்படியே காமிக்கிறாங்க நமக்கு. ஒரு பக்கம் இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவுமே மிரண்டு போயிடுறான். இதை பார்த்த வார்டனுமே நீங்க தானே அவனோட ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து அவனை தூக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப டேக்கா பாபி அந்த டெத்தான ஜூலோவோட உடம்பை இவங்க 2 பேருமே தூக்கிட்டு போறாங்க காட்டுக்குள்ள. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல டேக்கா வந்து நகரவே மாட்டுதான். ஏன்னு பார்த்தோம்னா அந்த ஜூலோவோட பிளட் எல்லாம் டேக்காவோட உடம்புல இருக்கிறத பார்த்த டேக்காவுமே ரொம்பவுமே மிரண்டு போயிடுறான். கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. என்னால முடியலடா அப்படின்ட்டு உட்காந்துடுறான். ஒரு பக்கம் போலீஸ்காரங்க எழுந்து தூக்குடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் கேட்கவே மாட்டான். இப்ப போலீஸ்காரங்க சும்மா இருப்பாங்களா, டேக்காவை போட்டு சாட்டையால வெளுன்னு வெளுக்குறாங்க. இதுதான்டா நல்ல சான்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் தப்பிச்சா போதுண்டா அப்படின்ட்டு துண்டக்கானு துணியக்கானு ஓட ஆரம்பிச்சிடறான். பாபிக்கு முன்னாடி நிறைய போலீஸ்காரங்க பாபியை துரத்தி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டேக்காவுமே பாபி என்ன விட்டு ஏன்டா போன அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வெறி உண்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்கான். இப்படி போயினே இருந்தவன் ஓடினே இருக்க முடியாதுன்ட்டு அங்க உள்ள தண்ணியில குதிச்சு நீந்தி எப்படியோ ஒரு வழியா அந்த போட் எல்லாம் வந்து இந்த போலீஸ்காரங்களுக்கு செஞ்சு கொடுப்பான்ல, அதாவது விலை பேசினால நம்ம ஹீரோ அந்த ஒரு இடத்துக்கு போயிடுறான். அங்க போயிட்டு ஹே போட்டுக்காரரே, நான் வந்துட்டேயா, எனக்கு போட்டு கூடியா, நீ கேட்கிற காசு ஆனா இப்ப ஏன்ட்ட கிடையாது, ஆனா நான் பிரான்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் நீ கேட்கறத விட ட்ரிபிள் மடங்கா உனக்கு வந்து எடுத்து கொடுக்குறேன், அங்க எனக்கு தேவையான நிறைய பணங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி நிறைய போலீஸ்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஆக்சுவலா அந்த போட்டுக்காரன் $10,000 வந்து விலை பேசியிருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட அதை விட டபுளாவே வந்து அந்த போலீஸ்காரங்க கொடுத்துட்டு இந்த கைதி நாயை காட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவுமே தங்க்ஸ்யா அப்படின்ட்டு போட்டுக்காரங்க சொல்லிட்டு போலீஸ்காரங்களுமே நம்ம ஹீரோவை பிடிச்சி கூட்டி போயிடுறாங்க. அவ்வளவுதான், செத்த நேரத்துல நம்ம ஹீரோக்கு செத்து போன ஞாபகமே வந்துருது. அவ்வளவுதான், ஒரு பக்கம் நம்ம ஹீரோ முகத்துக்குள்ள ரொம்பவுமே பயம் வந்து விளையாடிக்கிட்டு இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா முத ஒருத்தன் தப்பிக்கிறானா, அவன் தப்பிச்சு பிடிபட்டானா அவனுக்கு 2 வருஷம் 4 செவத்துக்குள்ள சிறைச்சாலை அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதுதான் அப்படியே நம்ம ஹீரோவுமே பிடிச்சி வார்டன் முன்னாடி நிக்க வச்சிருப்பாங்க. அப்போ அந்த வார்டனுமே உனக்கு மாமியார் வீட்டு சாப்பாடு ரெடியா இருக்குது, அது மட்டும் கிடையாது நீ சாகிறதுல இருந்து மீண்டு வந்துட்ட, ஏன்னா நீ ஒரு போலீஸ்காரனை அடிச்ச பாத்தியா, அவன் உயிர் பொழைச்சிட்டான், நல்ல வேலை, உன் அதிர்ஷ்டவசம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது நம்ம ஹீரோ தப்பிச்சு போகும்போது அங்க ஒரு போலீஸ்காரனா அடிச்சு போட்டு போயிருப்பாப்ல, அதை தான் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவுமே சிறையில போட்டு அடைச்சிடறாங்க. இவனுமே சுத்தி முத்தி பாக்குறான், ஒண்ணுமே கிடையாது. அவளதான் தலையில துண்டை போட்டு உட்காந்துறான். இப்படி அடுத்த நாள் பார்த்தோம்னா டோருக்கு கீழே ஒரு சின்ன கதவு மாதிரி வச்சிருக்காங்க. அதையுமே ஓபன் பண்ணி இவனுக்கு தேவையான சாப்பாடையுமே வச்சிடறாங்க. இதுதான்டா நல்ல சான்ஸ், எப்படியாவது வெளியே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பாப்போம்ட்டு இவனுமே தலையை விட்டு பாக்குறான். தலையை விட்டு பார்த்தா எல்லாருமே சாப்பாடு தண்ணி இல்லாம அந்த அறைக்குள்ளேயே வந்து செத்து அவங்களுமே இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மிரண்டு போயிடுறான். அதாவது வேற ஒண்ணும் கிடையாது, இந்த சிறையில வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பாடு. அதுவும் அந்த சாப்பாடை பார்த்தோம்னா மாரியம்மன் கோயிலுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோவுமே அதை பல்ல கட்சின்னு அப்படியே சாப்பிட்டுறான். அப்படியே அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவை சந்திக்கிறதுக்காண்டி ஒரு 3 போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. அதுல ஒட்டகச்சிமிங்கி மாதிரி ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, வளர்ந்து. இவன் நம்ம ஹீரோவை பார்த்ததுமே போட்டு பொலன்னு பொழக்கிறான், மூக்கெல்லாம் உடைச்சு விடுறான். என்னடான்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சு போகும்போது ஒரு போலீஸ்காரன் அடிச்சிருவான் பாத்தீங்களா, அது வேற யாரும் கிடையாது, இவன் தான். சரி இவன் அடிக்கிறான், நம்ம அமைதியாவது இருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்ம ஹீரோ வந்து கையை வாயில வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட விடுறான். இன்னும் அடிக்க ஆரம்பிக்கிறான், பொலன்னு பொழக்கிறான். ஒரு கட்டத்துல சார் இப்படியே அடிச்சுருந்தோம்னா செத்து போயிருவாங்க சார், வாங்க சார் போவோம் அப்படின்ட்டு போலீஸ் ஆபீசர் எல்லாருமே இழுத்துட்டு போயிடுறாங்க அவனை. இப்படி அடுத்த நாள் நம்ம ஹீரோ அப்படியே தூங்கினே இருக்கும்போது சாப்பாடு டெய்லி கொண்டு வருவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு போறாங்க. நம்ம ஹீரோவுமே போயிட்டு என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க பாக்குறான். அதுக்குள்ள பார்த்தா 1/2 மூடி தேங்காய் இருக்குது. இதை பார்த்தது ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு அதையும் எடுத்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அது மட்டும் கிடையாது, அந்த மேல மூடி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மூடியில ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர்ல என்ன இருக்குதுன்னா, இதுக்கப்புறம் உனக்கு டெய்லியும் தேங்காய் வந்துடும், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நல்லா சாப்பிட்டு தெம்பாயிரு, அது மட்டும் கிடையாது உனக்காக எப்போ நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிருது இது வந்து டேக்கா தான் அப்படின்ட்டு. அவ்வளவுதான், நான் தாண்டா அப்படின்ட்டு நல்லா தேங்காவை சாப்பிடுறான், எக்ஸசைஸ் பண்றான், திரும்பவும் அடுத்த நாள் தேங்காவை சாப்பிடுறான், எக்ஸசைஸ் பண்றான் இப்படின்ட்டு. இப்போ இவனுக்கு டெய்லி ரொட்டீனாவே ஆயிருது இது. இப்போ ஒரு நாள் இப்படி அந்த தேங்காய் வாளியை வைக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ எடுக்க போறான். கரெக்டா வெளியே இருந்தும் ஒரு கை வந்து இதுல என்ன இருக்குன்னு நான் செக் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் மட்டும் கேக்குது. அது யாருன்னு பார்த்தா வெளியே ஒரு போலீஸ் ஆபீசர் தான். அதையுமே செக் பண்ணதும் உள்ள தேங்காய் இருக்கிறது தெரிஞ்சு வெளியே ஒருத்தன் கொண்டு வந்துருவான் பாத்தீங்களா, அவனை அடிச்சே கொன்னுடுறாங்க. அவன் செத்தது உள்ள இருக்கிற நம்ம ஹீரோக்கு அந்த சவுண்ட் கேக்குது. இதை பார்த்து மிரண்டு போயிடுறான். இப்படி அடுத்த நாள் அந்த வார்டன் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஆபீசர் அவனுமே உள்ள வந்துட்டு பாபி உனக்கு இந்த சாப்பாடை யாரு மூலியமா வந்துகிட்டு இருக்குது அதை தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆனா நம்ம ஹீரோ சொல்லாதனால வெறியான அந்த வார்டனுமே இதுக்கப்புறம் இவனுக்கு அந்த சாப்பாடும் கிடையாது, இவனுக்கு சாப்பாடே கொடுக்காதீங்க, அப்படியே சாகடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுல இருந்து இவனுக்கு சாப்பாடு வர மாட்டுது, இவனுக்கு தலையை பிச்சுக்கலாம் போல இருக்குது. வெறியாயிடுறான். ஒரு கட்டத்துல மன உளைச்சலே உண்டாயிரான். நம்ம ஹீரோ அப்படியே படுத்துறான், எழுந்து கூட முடியல அவனால. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நல்ல சிக்கன் எல்லாம் போட்டு கொண்டு வராப்ல அந்த வார்டனு. டே பாபி உனக்கு சிக்கன் எல்லாம் கொண்டு வந்திருக்கண்டா, நிறைய சிக்கன் இருக்குடா, நல்லா சாப்பிடறான், நல்ல தெம்பர்றா, இது மாதிரி டெய்லியும் உனக்கு கொண்டு வரண்டா, யாருடா அந்த தேங்காவை வந்து உனக்கு கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனா அதுக்கும் நம்ம ஹீரோ சொல்ல மாட்டேங்கிற ஒரே பதில் தான் சொல்றான். ஏன்னா தலைவர்
தலையே போனாலும் நண்பனை காட்டியே கொடுக்க மாட்டேனாங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்ப வெறியான அந்த வார்டனுமே சரி இதை தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொண்டு வந்த சாப்பாடையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பசிலேயே சாவுறான். இப்படியே ஒவ்வொரு நாளும் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. இப்படி இருந்துகிட்டு இருக்கும் போது கதவுல ஒரு சின்ன ஹோல் மாதிரி ஓபன் ஆகுது. அது என்னதுன்னு பார்த்தோம்னா ஹேர் கட் பண்றதுக்காண்டி தான் இப்படி ஓபன் பண்றாங்க. அதுலயுமே நம்ம ஹீரோ எட்டி பாக்குறான். இந்த சீனை நம்ம ஸ்டார்டிங்ல பாத்துருவோம் பாத்தீங்களா, அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இப்ப ஹேர் எல்லாம் கட் பண்ணி விடுறாங்க. இப்படியே வந்து ஒவ்வொரு நாள் 2 நாள் 3 நாள்னு நாட்கள் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோவுமே ரொம்பவுமே சோர்வாகிறான். சோர்வாகும் போது இவன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே வந்து இவன் மனசுக்குள்ள வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. இப்படியே நாட்கள் ரொம்ப நாள் ஆகும்போது நம்ம ஹீரோவுமே சுயநலவு இல்லாம படுத்து கிடக்கான். இப்ப 2 இயர்ஸ் முடிஞ்சதுனால போலீஸ்காரங்களுமே நம்ம ஹீரோ அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அவனுக்குமே மெடிசன் எல்லாம் கொடுத்துறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டேக்கார்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே வந்து அந்த ஒரு ஜெயில அங்க உள்ள ஆபீசருக்கு எல்லாத்துக்குமே நம்பிக்கை உள்ள ஒரு ஆளா அங்கேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப அவனுமே அங்க இருந்து எழுந்து வந்து நம்ம ஹீரோவை பாக்குறான். பார்த்ததும் பாபி ஃபர்ஸ்ட் என்ன மன்னிச்சிரு, நான் செஞ்சது தப்பு தான். நீ தப்பிச்சு போகும்போது நானும் அங்க தப்பிச்சு வந்திருக்கணும். ஆனா என்னால முடியல, என் கண்ணாடி கீழே கிடந்தது. எனக்கு அந்த பிளட்டை பார்த்தது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் என்னால வர முடியல. என்னாலதானே இப்ப நீயும் இங்க இருக்க, என்ன மன்னிச்சிரு பாபி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல பாபி, நீ சொன்ன மாதிரி என்னோட ஒய்ஃப் வந்து என்ன யார வச்சு வெளியே எடுக்கணும்னு நினைச்சாலும் அந்த வழக்கறிஞரையே வந்து இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். பாபி, நான் உன்னை வந்து சிறைச்சாலையில வந்து பாத்துருக்கலாம். தேங்காய் கொடுத்த எனக்கு உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா நீ என் மேல கோவமா இருந்த, அதனால மட்டும்தான் நான் உன்னை பார்க்க வரல. இல்லனா நான் எப்போ வந்திருப்பேன் பாபி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். பாபி, நம்ம இங்க இருந்து கண்டிப்பா தப்பிச்சு போகணும் பாபி, கண்டிப்பா போகணும் பாபி. அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். வர ஞாயிற்றுக்கிழமை இங்க வார்டன் மட்டும் கிடையாது, இங்க உள்ள ஒட்டுமொத்த போலீஸ்காரங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா உட்காந்து ஒரு செலிப்ரேட் மாதிரி பண்ணி படம் பார்க்க போறாங்க. சவுண்ட் அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு செம்ம சான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இது எல்லாத்துக்குமே பாபியுமே ஓகே சொல்லிடுறான். இப்போ டேக்காவுமே போறதுக்கு முன்னாடி பாபி, நம்ம 2 பேரும் பேசுனது சந்தேகம் வரக்கூடாது, கொஞ்சம் லூசு மாதிரி என்ன அடிக்கவா, அப்படின்னா தான் சந்தேகம் வராது அப்படின்ற மாதிரி சொல்றான். அதே மாதிரி பாபியும் டேக்காவும் பேசி முடிச்சதும் பாபி ஓவரா லூசு மாதிரி தான் பண்றான். அதாவது நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இப்ப எங்க இருக்கான்னு பார்த்தோம்னா மெடிக்கல் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஏன்னா 2 வருஷத்துல பாதி நாள் சாப்பாடு இல்லாம இருந்தா, அதனால அவனுக்கு மெடிசன் எல்லாம் கொடுக்கறதுனால அவனை தனி அறையில வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. அவன் மட்டும் கிடையாது, அவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. இப்படி அன்னைக்கு நைட் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ மாதிரி இருக்கிற இன்னும் நிறைய பேர் எல்லாருமே வந்து சரியா தூங்குறாங்களா அப்படிங்கறத பாக்குறதுக்காண்டி அங்க ஒரு ஆபீசர் வரான். ஆக்சுவலா இந்த ஆபீசர் வந்து ஒரு மார்க்கமா இருப்பான்னு சொல்லியிருப்பேன் நானு. அதாவது வானவில் தான். இவனுமே அங்க உள்ள ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அங்க உள்ள ஒருத்தனை தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுமே அங்கங்க தொட்டதே விடுறா என்ன விடுறான்னு சொல்லி அவனுமே டென்ஷன் ஆகி போயிடுறான். இதை பார்த்த எனக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. தெய்வமே, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி ஆண்களுக்கும் பாதுகாப்பு கொடுங்க. இந்த வானவில் தொலை எங்க போனாலும் தாங்க முடியலடா ஆண்களால அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. கண்டிப்பா ஒவ்வொரு ஆம்பளை பேரும் அனுபவப்பட்டிருப்பான். உங்க மனசுக்குள்ளயுமே ஓடும், டே மச்சா இவன் தான் சமத்தி அங்கேயே அடி வாங்கியிருக்கான் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா ஒவ்வொரு பாய்ஸ்க்கும் இந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே சைடுல நின்று நம்ம ஹீரோவுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த ஒரு ஆபீசர் போனதுமே நம்ம ஹீரோவுமே விறுவிறுன்னு அவன் பக்கத்துல போறான். ஆனா நம்ம ஹீரோ வரத பார்த்துட்டு நீயும் அவன் தானே, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போட அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி இதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொன்னா உன்னை கொன்னே விடுவீங்க, நான் சொல்றத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அவனை பார்த்து சொல்றான். இங்க பாரு தம்பி, நாங்க வந்து தப்பிக்க போறோம், தப்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது. ஆனா இவன் மட்டும் தான் எங்களுக்கு ப்ராப்ளம். ஏன்னா நைட் தூங்கும் போது இவன் வந்துடுறான். நைட்டு தான் நாங்க வந்து தப்பிக்க போறோம். அதனால நம்ம தப்பிக்கிற அன்னைக்கு அவன் கூட கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு அவன் என்னென்ன சொல்றானோ அதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே நம்ம மனசுக்குள்ள ஓடுவேன், மாமா வேலை பார்க்க சொன்னா கூட ஓகேடா, மாமாக்கும் மாமா வேலை பார்க்க சொல்றாங்கிற மாதிரி தான் இருக்குது இது. இப்ப அவனுமே சரி ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் பார்த்தோம்னா டேக்காவுமே ஒருத்தனை கூட்டி வரான். கூட்டி வரும்போது அங்க உள்ள டாக்டர்லாம் என்னாச்சு இவரை எதுக்கு இங்க கூட்டி வரீங்கன்னு கேட்கும்போது, இங்க பாருங்க இவருக்கு வந்து கையில வந்து அடிபட்டு இருக்குது, இவருக்கு வந்து ஒரு தொல்நோய் மாதிரி வருது, இவரை வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். டாக்டருமே கையை பார்த்துட்டு சரி ஓகே இவர் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. ஆக்சுவலா இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே. அதாவது நம்ம டேக்கா, பாபி, தாடிக்காரன் இவங்க 3 பேருமே வேலை செஞ்சிருப்பாங்க. ஒன்னா மரக்கட்ட வண்டியெல்லாம் தள்ளிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல உள்ள ஒருத்தன் தான் இங்க வந்துடுறான். சரிடா மச்சான் இங்க எதுக்குடா வந்திருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனும் இவங்க கூட சேர்ந்து தப்பிக்க தான் போறாங்க. தாடிக்காரன் மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ வந்து நைட்ல அந்த ஆபீசர் கூட கொஞ்ச நேரம் வந்து ஸ்டே பண்ண அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்க இருந்து தப்பிச்சு போயிருவோம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிப்பான் பாத்தீங்களா ஒரு பையன்ட்ட. அவனுமே இங்க தான் இருக்கான். அப்போ அந்த மீசக்காரனுமே வந்து எல்லாத்தையும் சொல்றான், நீங்க 3 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க, கடலோர பகுதியில ஒரு சின்ன பையன் போட்டு வச்சிருந்தான், அதை அவன்கிட்ட இருந்து பிடிங்கி நான் மறைச்சு வச்சிருக்கேன். கண்டிப்பா அந்த போட்டை தேடி அவங்க அப்பாவா இருக்கட்டும் யாருனாலும் வருவாங்க. ஆனா அப்படி வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து நம்ம அங்கிருந்து தப்பிச்சு போற மாதிரி தான் பார்க்கணும், காசை மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டேக்காவுமே நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அதாவது பாபி கிட்ட இருந்து ஒரு தீப்பெட்டி பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதையுமே வாங்கிட்டு போறான். அதுல என்னடா ராஜு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு மயக்கமாக வேண்டிய ஒரு டேப்லெட் தான் இருக்குது. அதையுமே கொண்டு போகும்போது வாசல்ல உள்ள ஒரு கைதியுமே நம்ம டேக்கா கிட்ட வம்பிழுத்து அதையுமே புடுங்க பாக்குறான். ஆனா நம்ம டேக்கா சும்மா இருப்பானா, அவன் கையை நல்லா கடிச்சு விட்டு அதையுமே புடிங்கிறான். டே நான் உனக்கு மேலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாபி டைமே நீ பயப்படாத பாபி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து இடத்த காலி பண்ணிடுறான். இப்படி அன்னைக்கு நைட் பார்த்தோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ட்ரிங்க் இது எல்லாமே ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு டேக்காவுமே போயிட்டு
அந்த மயக்க மருந்து உள்ள டேப்லெட் இருக்கு பாத்தீங்களா, அதை தூள் தூளா ஆக்கி அங்க உள்ள கைதிகிட்டயுமே இங்க பாருங்க போலீஸ் ஆபீசர் அண்ட் வார்டனுக்கு கொடுக்குற ட்ரிங்க் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கி அதுக்குள்ள வந்து அந்த ஒரு மயக்க மருந்தையுமே கலந்து விட்டுறான். இன்னொரு பக்கம் 4-5 பாட்டில் மயக்க மருந்து கலந்த பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோ கூட இன்னும் நிறைய பேர் வந்து உடம்பு சரியில்லாம இருப்பாங்க பாத்தீங்களா பாதிக்கப்பட்ட இடத்துல, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு நிறைய ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு போயிட்டு இந்த ட்ரிங்கை வந்து கொடுக்குறான். அவங்களுமே நல்லா குடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ஒரு மார்க்கமான ஆபீசர்னு சொல்லி பாத்தீங்களா அவருமே உள்ள வராரு. உள்ள வந்ததுமே அந்த ஒரு பையனுமே இவன் பேசுறதுக்கு முன்னாடி டப்புன்னு அந்த ஆபீசரை ஸ்டாப் பண்ணி நானே வரேன் அப்படின்ட்டு இவனுமே போயிடுறான். இப்போ இவங்க போனதுமே நம்ம ஹீரோ கூட இருக்கிற தாடிக்காரன் இவங்க 2 பேருமே பொறுமையா ரெஸ்ட் ரூமுக்குள்ள போயிட்டு அந்த ஒரு ஆபீசரையுமே அடிச்சு போட்டுறானுங்க. இப்போ இவங்க இருக்கிற ஜெயில் கம்பியை வந்து திறந்து விடணும், அதுக்கு டேக்கா தான் உள்ள வரணும். ஆனா டேக்கா வரும்போது அங்க உள்ள ஆபீசருமே கூப்பிட்டு இங்க வாடனா பாத்துக்கிறாம நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருக்க வச்சிடறான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு கீழே போலீஸ் ஆபீசர் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுல ஒரு போலீஸ் ஆபீசர் என்னடா மேல சவுண்டா கேட்டுட்டு இருக்குன்னு இவன் மேல வரான். அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த போலீஸ் ஆபீசரை அடிச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடியா இருக்கான். ஆனா வந்த செகண்ட் அவனுமே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். டே தாடிக்காரா இவங்களுக்கு நல்ல மயக்கம் வந்து தலைக்கு ஏறிடுச்சு, வா அவங்களை அடிச்சு போட்டுரும் அப்படின்ட்டு கீழே போயிட்டு இருக்கிற மிச்ச 2 போலீஸையும் அடிச்சு போட்டுறானுங்க. அடிச்சு போட்டுட்டு கம்பி வழியா பாத்துக்கிட்டு இருந்தா ஒரு பக்கம் மழை வர ஆரம்பிச்சிருது. மழை வந்ததும் ஆளாளுக்கு வந்து எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இவங்களால தப்பிக்க முடியுமா முடியாதாங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி தான் வந்திருக்குது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கூட இருக்கிறவங்க டேக்காவை பார்க்கவும் டேக்கா ஹீரோவை பார்க்கறோம் இப்படிதான் இருந்துகிட்டு இருக்குது. ஆனா இவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் டேக்கா விறுவிறுன்னு சாவி எட்டு வந்து வேமா அந்த கம்பியை திறந்து விட்டு இங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு ஜெயில் அலாரமோ லைட்டோ சென்சாரோ எதுவுமே இருக்காது, இந்த நேரத்துல நம்ம தப்பிச்சிடலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது வாங்க போவோம் அப்படின்ட்டு அங்கிருந்து விறுவிறுன்னு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. ஓடி போயிட்டு ஒவ்வொருத்தவனா செவர்ல இருந்து குதிக்கிறாங்க வெளியே போறதுக்கு. லாஸ்டா நம்ம டேக்கா மட்டும் தான் இருக்கான், அவனையும் குதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா லைட் ஆன் ஆகும் போது டேக்காவுமே கீழே குதிக்கிறான். ஆனா குதிச்சதுதான் குதிச்சான், அவன் கால் உடைஞ்சு போச்சு. ஆனா மீசக்காரனும் அந்த ஒரு சின்ன பையனும் 2 பேருமே நம்ம அவனை விட்டுட்டு போயிடலாம், அவனுக்கு கால் உடைஞ்சிச்சு அவனால வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அவனை விட்டு கொடுக்காம பரவாயில்ல இவன் என் கூட ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனை விட்டு வர மாட்டேன்ட்டு அவனை தோல்ல தூக்கி போட்டு ஓடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள போலீஸ்காரங்க நிறைய பேர் வந்துடுறாங்க. இதை பார்த்து 4 பேருமே மிரண்டு போயிடுறானுங்க. இங்க எப்படா வந்தாங்க பழைய பிடிக்கும் சூழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம ஹீரோக்கு. அதுக்கப்புறமா தான் அவங்களே சொல்றாங்க என்னோட பையன் இருந்து யாரு போட்டை திருடுனா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இப்போதான் வந்து நம்ம ஹீரோக்கே வந்து ஒரு தெளிவு வருது, ஓ அந்த போட்டு கொண்டு வந்த சின்ன பையனோட அப்பாவா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு தெளிவுபடுத்திக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நீங்க போட்டை வச்சுக்கோங்க எனக்கு காசு மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பரவாயில்லன்ட்டு நம்ம டேக்காவுமே இந்தாங்க நீங்க காசை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி காசையுமே வந்து கொடுத்துறான். இவ பழையபடிக்கு அங்கிருந்து கிளம்பி அவங்களுக்கு தேவையான போட்டுன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த போட்டை எடுத்துட்டு அவங்களுமே சர்வே பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்படி போயினே இருக்கும்போது ஒரு கட்டத்துல தண்ணி எல்லாமே வந்து அந்த போட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருது. ஏன்னு பார்த்தோம்னா இவங்க 4 பேர் இருக்காங்க, வெயிட் தாங்க மாட்டுது. இதை பார்த்த அந்த தாடிக்காரனுமே கால் உடைஞ்ச நம்ம டேக்காவை கடலுக்குள்ள தள்ளி விட்டுறலாம், அவனை சாகடிச்சிடலாம், அவன் இல்லைன்னா இந்த போட்டு சரியா இருக்கும், நம்ம 3 பேரு சேஃபா தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கவே மாட்டான். இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த மீசாக்காரனுமே கோவப்பட்டு கத்தி எடுத்து பாபி இப்போ நீயே வந்து டேக்காவை கடலுக்குள்ள தள்ளி விட்டுரு, அப்படி இல்லைன்னா நான் யாரையாவது கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து மிரண்டு போயிட்டு சரி என்ன தாண்டி டேக்காவை தொடுறா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பாபியுமே வந்து எழுந்து நிக்கிறான். இப்படி இருக்கும்போது அந்த சின்ன பையன் ஏன்டா இவங்கள பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவன் ஊடால வரான். ஆனா அவனை தள்ளி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் பாபிக்கும் அந்த தாடிக்காரனுக்கும் இவங்க 2 பேத்துக்கும் பயங்கரமா சண்டையாகி போயிருது. நம்ம ஹீரோவும் தாடிக்காரனும் 2 பேருமே பல்ல கடிச்சிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. வேற வழியே இல்லடா அப்படின்ட்டு டேக்காவுமே அந்த கத்தி எடுத்து அந்த தாடிக்காரனோட முதுகுலே சதக்குன்னு குத்தி அதே இடத்துல கொன்றுறான். இதை பார்த்த பாபியுமே மிரண்டு போயிடுறா. ஏன்டா பிளட்டை பார்த்து பயப்படுற நீ எப்படா கொன்னு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பாபிக்குமே. இப்போ கொன்னு அவனையுமே கடலுக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. இவங்க இப்படியே போயினே இருக்கும்போது நேரமும் போய்கிட்டு இருக்குது. அந்த நைட் நேரத்துல புயலும் பயங்கரமா வர ஆரம்பிக்குது. இவங்க போட்டுக்குள்ள தண்ணியும் அதிகமா வர ஆரம்பிக்கிறது. இப்படி இருக்கும்போது டப்புன்னு அந்த சீன் அங்க கட் பண்றாங்க. டேய் முழுசாதான் காமிக்க வேண்டியதாடா, படையெடுத்தவனுக்கு என்னதான்டா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இப்போ அங்க கட் பண்ணிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவுமே டப்புன்னு எழுந்திருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்கிறான். அவனால அவனையே நம்ப முடியல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ட்டு. இவனுமே அப்படியே பையா எழுந்து வந்து பார்த்தா அது ஒரு காட்டுவாசி பகுதி மாதிரி இருக்குது, அதாவது ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோமே அப்படியே பையா வெளியே போய் பார்க்கறான். வெளியே போய் பார்த்ததுமே அங்க வந்து ஒரு சிஸ்டர் வராங்க. அவங்க வந்ததும் நம்ம பாபியை பார்த்துட்டு நீ எங்க இருந்து வந்திருக்கன்னு எனக்கு தெரியும், நீ வந்து தப்பு பண்ணிருக்க, ஆனா இதுக்கு நீ மன்னிப்பு கேட்டணும் கடவுள் கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே டேக்காவை பார்க்க வரான். டேக்கா கிட்ட டேக்கா நமக்கு இது பாதுகாப்பான பகுதி கிடையாது, இப்போ நம்மளை தேடி எந்த நேரமும் ஜெயில பிடிச்சு போறதுக்கு அந்த ஆபீசர்கள் வந்து கண்டிப்பா வரலாம், நம்ம இங்க இருந்து உடனே தப்பிச்சாகணும் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும் போது டேக்காவுமே பாபியை பார்த்து இதுக்கப்புறம் உன்னோட உதவி எனக்கு வேணாம், எனக்கு என்ன பாத்துக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி மண்டையா பதில் சொல்றான். சரி ஓகே அதுக்கப்புறம் உன் விருப்பம், நான் வந்து இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு பாபியுமே அங்கிருந்து பையன் நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு ஜீப் சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த ஆபீசர் எல்லாருமே ஜீப்ல வந்துகிட்டு இருக்காங்க, இங்கதான் இருப்பாங்க அப்படின்ட்டு. இத பார்த்தா நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, விறுவிறுன்னு குறுக்கு வழி எல்லாம் ஓடி போயிட்டு டேக்கா அவங்க வந்துட்டாங்க டேக்கா வா நம்ம இங்க இருந்து போனோம் அப்படின்ட்டு கரெக்டா வெளியே கூட்டி வரான். கூட்டி வந்த அதே நேரத்துல போலீஸ் ஆபீசர் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. வந்ததுமே இவங்க
2 பேத்தையும் கழுத்தை பிடிச்சி தரையில அமுக்கி இங்க இருந்து நீங்க தப்பிச்சு போயிருவீங்களா அப்படின்ட்டு அவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சிஸ்டர்னு சொல்லிருப்பல்ல, அவங்களுமே நீங்க வந்து தப்பு செஞ்சிருக்கீங்க, உங்க தப்ப வந்து அந்த ஜெயில வந்து சரிப்படுத்திக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்க தப்பிச்சு போறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அந்த சீனை அங்க கட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த சீனை பார்க்கும்போது டே டேக்கா உன்னை அப்பவே பாபி கூப்பிட்டால மூடின்னு போயிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல, ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு நல்லது செஞ்சா கூட அது தப்பா தான் போய் சேருது. இது இப்போ உள்ள நமக்கும் வந்து பொருந்தும். இப்போ அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்க நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி இருக்கா பாத்தீங்களா. எதுக்காகன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ 2வது தடவை தப்பிக்க முயற்சி பண்ணனால 5 வருஷம் சிறைச்சாலை போட்டாங்க அந்த 4 சவத்துக்குள்ள. அங்க இருந்து 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகி வெளியுமே வரான். வெளியே வந்ததுமே அந்த வார்டன் சொன்ன பாத்தீங்களா, அவனுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உன்னை இதுக்கப்புறம் தப்பிக்க விட்டோம்னா அது சரிபட்டு வராது, இதுக்கப்புறம் நேரா இங்க இருந்து டிவில்ஸ் ஐஸ்லாண்ட்னு சொன்னேன் பாத்தியா, அந்த தீவுக்கு தான் நீங்க போறீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயுமே ஒரு போட்ல அப்படியே கூட்டி போய்கிட்டு இருக்காங்க. கூட்டி போயிட்டு அந்த ஒரு தீவுலையுமே நம்ம ஹீரோ விட்டுறாங்க. நம்ம ஹீரோ மாதிரி நிறைய கைதிகள் பசியும் பட்டினியுமா நொந்துகிட்டு இருக்கானுங்க. இத பார்த்து மிரண்டு போயிடும் நம்ம ஹீரோ. இந்த படத்தை பார்க்கும்போது எந்த தப்பு நீ செய்யலடா, எப்படா தப்பிப்ப அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. இப்ப இவனுமே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் சாப்பாடு கொண்டு வந்துக்கிறாங்க. சாப்பாடை பார்த்தோம்னா வெறித்தனமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த இடத்துல நம்ம டேக்கா இருக்கான். டேக்காவை பார்த்ததும் இவனுக்கு கைகாலெல்லாம் ஓடல. ஹே டேக்கா நீ எப்படி இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டேக்காவுமே அவனோட பிளேஸ் கூட்டி போயிட்டு ஆக்சுவலா என்ன 2 வருஷம் தான் தண்டனை கொடுத்துருக்கணும், ஆனா உன் கூட சேர்ந்து தப்பிக்க முயற்சி பண்ணனால என்ன நேரா இங்க அனுப்பிட்டாங்க, நான் 5 வருஷமா நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசி முடிச்சிட்டு சரி நான் மேல போறேன் அப்படின்ட்டு இவனுமே மேல போயிட்டு சுத்தி முத்தி கடல்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்து முடிச்சிட்டு இவனுமே கீழே வந்து நம்ம டேக்கா பாபி இவங்க 2 பேருமே ரூம்ல இருக்கும்போது டேக்காவுமே சொல்றான், இங்க பாத்தியா இந்த பாறை ஃபுல்லா நான் வரைஞ்ச ஓவியம் தான் இருக்குது, இந்த நோட்டு ஃபுல்லா நான் வரைஞ்ச ஓவியம் தான், நான் சமைச்சு நானே சாப்பிட்டுக்கிறேன், இங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பாபியுமே டேக்காவை பார்த்துட்டு டேக்கா நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம், ஏன்னா அலைகள் வந்து பாறையில அடிச்சு தூரத்துக்கு கடலுக்கு தான் கொண்டு போகுது, ஏன்னா இங்க நிறைய காஞ்ச தேங்காய் இருக்குது, அந்த தேங்காவெல்லாம் அலைகள் அடிச்சுட்டு கடலுக்கு தான் கொண்டு போகுது, அதாவது கரையை பார்த்து கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இது நமக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு செம்ம சான்ஸ், நம்ம தேங்காவை எல்லாத்தையும் ஒரு மூட்டைக்குள்ள போட்டு கட்டிடுவோம், 2 பேரும் நீச்சல் அடிச்சு போறதுக்கு சூப்பர் சான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு டேக்காவுமே ஓகே சொல்லிடுறான். இப்படி அடுத்த நாள் பார்த்தோம்னா டேக்காவையுமே பாபி கூட்டி போயிட்டு ஒரு தேங்காவா கடலுக்குள்ள எரிஞ்சு காமிக்கிறான். ஆனா அந்த ஒரு தேங்காவையுமே அலைகள் எல்லாமே அடிச்சு கடலுக்கு தான் கொண்டு போய்கிட்டு இருக்குது. இதை பார்த்த டேக்காவுமே ரொம்பவுமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடறான். சரி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து சாக்கு பையில நிறைய தேங்காவை வந்து அடைக்கிறாங்க. அடைச்சு இவங்களுமே ரெடி பண்ணிட்டு இவங்களுமே தேங்காய் பைய வந்து அப்படியே கொண்டு வராங்க. கொண்டு போயிட்டு டேக்கா ஃபர்ஸ்ட் 2ஐயும் சேர்த்து வச்சு கட்டணும், அப்படின்னா தான் 2 பேருமே தப்பிச்சு போறதுக்கு நம்ம வெயிட்டையும் தாங்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு 2த்தையுமே சேர்த்து வச்சு நல்லா இறுக்கமா கட்டிக்கிறானுங்க. இப்போ மேல இருந்து கடலுக்குள்ள குதிக்கலான்னு போகும்போது டேக்காவுமே டப்புன்னு பாபி நான் வரல பாபி என்ன விட்டு நான் இங்கே இருந்துக்கிறேன், எனக்கு இங்க இருக்கிறது சந்தோஷமா இருக்குது, 5 வருஷம் இருந்தனால எனக்கு இது பழக்கமாயி போச்சு, நான் இங்க இருந்து வெளியே வந்தாலும் என் ஒய்ஃபும் வந்து எனக்கு கிடையாது, எனக்கு யாருமே கிடையாது பாபி, எனக்கு இங்க பீஸ்ஃபுல்லா இருக்கு லைஃப், நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இத பார்த்து வாயடிச்சு போயிடுறான் நம்ம ஹீரோ. சரி ஓகே நண்பா நல்லபடியா இரு பாத்து இரு, ஆனா எனக்காக வெளியே லவ்வர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்காக நிறைய பேர் இருக்காங்க, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணி அவங்களோட லவ் வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க. சரி பாய் டேக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அடுத்த செகண்ட் அந்த ஒரு தேங்காய் மூட்டையுமே கடலுக்குள்ள போட்டு இவனுமே சேர்ந்து குதிச்சிடறான். குதிச்சதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் டேக்காவுக்கு கீழே குதிச்சவன் உயிரோட இருப்பானா இல்லையாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா நம்ம ஹீரோவுமே கீழே சேஃபா வந்து அந்த ஒரு தேங்காய் மூட்டையுமே நல்லா கட்டி பிடிச்சு தொத்திக்கிறான். ஒரு பக்கம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம டேக்காவுமே பயந்துகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரொம்பவுமே சந்தோஷத்துல பயங்கரமா கத்துவான், வேற ரகமா கத்துவான், தப்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி. இந்த சவுண்ட் டேக்காவை கேட்டு டேக்காவுமே ரொம்பவுமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிரும். ஒரு பக்கம் அவ்வளவுதான் இதே சந்தோஷத்துல நம்ம ஹீரோவுமே அப்படியே தப்பிச்சு போக ஆரம்பிப்பான். அப்படியே அந்த சீனை அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்க நம்ம ஹீரோவை ஒரு பிளைட்ல போற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆமாங்க அங்க இருந்து தப்பிச்சுட்டான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவுமே அப்படியே ஒரு ஆபீஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவுக்கு வந்து பொய் கேஸ் போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கேஸ் எல்லாம் வந்து தள்ளுபடியாகி பாபி மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்ட்டு நிரூபணம் ஆயிருச்சு. அப்படியே இதோட அந்த படத்தையுமே வந்து முடிக்கிறாங்க. முக்கியமா இது ஒரு உண்மையான சம்பவத்தை வச்சு எடுத்த படங்க. நானே உங்களுக்கு உண்மையான சீன் எல்லாத்தையுமே மேல போட்டு காமிக்கிறேன், அதை பாருங்க. டே ராஜு அது இருக்கட்டும்டா உண்மையான சம்பவம் சொன்னேன், அப்போ இதுல சம்பந்தப்பட்ட பாபி யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் தாங்க, இவர் தான் உண்மையான சம்பவத்துல இருந்த பாபி. இப்படி இங்க ஒரு பேராகிராஃப் போட்டு காமிக்கிறேன் பாத்தீங்களா. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா பிரெஞ்சு கொயனாங்கிற ஒரு சிறைச்சாலைக்கு 80,000 பேர் வந்து அனுப்பப்பட்டாங்க, ஆனா அதுல யாருமே வந்து வீட்டுக்கு திரும்பல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பேரும் வந்து அடிமைத்தனமா காட்டு மிரண்டித்தனமா வந்து அடிமைப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா ராஜு அவங்க அதுக்கப்புறம் வெளியே வரவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேரலா பாருங்க. இந்த பேரல என்ன சொல்லிருக்காங்கன்னா உண்மையான சம்பவத்துல பாபின்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் பேர் வந்து ஹென்றி, அவனுமே வந்து பிரான்ஸ் நீதிபதியோட உத்தரவால திரும்பவும் பிரான்ஸுக்கே வந்து வந்துட்டான் அப்படிங்கறத சொல்றாங்க. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி
எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த மாதிரி படம்லாம் நிறைய வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம போற ஒவ்வொரு படமும் உங்க மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் வரும். திஸ் இஸ் யுவர் RG எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.